இன்னும் நீங்க ஈபி பில் அதிகமா வருதுன்னு சொல்லி ஒரி பண்றீங்களா? அதுவும் தமிழ்நாட்டுல இருந்துகிட்டே. அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா தமிழ்நாடு வந்து ஒரு டிராபிக்கல் ரீஜன்ல இருக்கு. டிராபிக்கல் ரீஜன்னா என்னன்னா, நீங்க வருஷத்துல 365 நாள்ல 300 நாளுக்கு மேல வந்து உங்களால பவர் ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் நீங்களே பவர் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். நார்மலா இபி பில்ஸ் எப்படி குறைக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 வழியில குறைக்கலாம். ஒண்ணு வந்து நீங்க உங்களுடைய கம்ஃபர்ட் லெவல்ல வந்து நீங்க குறைச்சிக்கிற மூலியமா உங்களுக்கு இபி பில்ஸ் குறையும். அதே நேரத்துல நீங்க ஓனா பவர் ப்ரொடியூஸ் பண்றது மூலியமா வந்து உங்களுடைய இபி பில்ஸ் குறையும். நான் சொல்லக்கூடிய 2வது ஆப்ஷன் தான் உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷன். ஏன்னா இன்னைக்கு நிலைமையில யாராலையும் நம்மளுடைய கம்ஃபர்ட் லெவலை குறைச்சிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 3 கிலோவாட் சிஸ்டம் போடுறீங்க அப்படின்னு சொன்னா, இந்த 3 கிலோவாட் சிஸ்டம்ல ஆவரேஜா வந்து உங்களுக்கு வந்து பை மந்த்லி 5000 ருபீஸ் உங்களால சேவ் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் வரக்கூடிய 25 வருஷமும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஃப்ரீ கரண்ட் தான் அது. இதுல கவர்மெண்ட் சப்சிடியும் தராங்க. இந்த சப்சிடி 3 கிலோவாட் நீங்க போட்டீங்கன்னா 78,000 வரைக்கும் உங்களால சப்சிடி கிடைக்குது. இது மூலியமா வந்து உங்களுக்கு 4 வருஷத்துல நீங்க போட்ட அமௌண்ட்டை நீங்க உங்களால வந்து ரிட்டர்ன் எடுத்துட முடியும்.